ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா நம்ம இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு நான் மிக்சியில் தேங்காய் அடித்து வச்சுருக்கேங்க. குறைன்னு இங்கே பாருங்கள், பூ மாதிரி. இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. நான் இதே மந்த்ரா கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், அதோட 2 உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது சாப்பிடையில கடுக்குன்னு சூப்பராக இருக்கும், அதனால் 2 உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம வெங்காயம், காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க, கருவேப்பிலை. இதோட நச்சு வச்சுருக்க 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கீரை வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இதோட நம்ம தேங்காயும் வேர்க்கடலையும் அடித்து வச்சுருக்கத நம்ம சேர்த்துக்கலாங்க கீரையோட. இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய்.